வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வித் விடி ஷைனஸ். தனிவட்டி ஷார்ட்கட்ஸில் நேற்று நம்ம பேசிக் சம்ஸ் 2 பார்த்தோம். இன்னைக்கு தேர்ட் சம் பார்க்கலாம். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். இன் வாட் டைம் வில் 5600 amount to 6720 at 6% per annum? அதாவது 5600 ஆனது 6% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 6720 ஆக உயரும்? இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5600 அப்படின்றது அசல். அந்த அசலானது 6% வட்டி வீதத்தில், ஸோ 6%ன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த வட்டி வீதத்துல எத்தனை வருஷத்துல 6720 ஆக உயரும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எத்தனை ஆண்டுகளில் n கேட்டிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? அசல் கொடுத்துருக்காங்க, பி வந்து 5600 கொடுத்துருக்காங்க, ஆர் வந்து 6%. இதுக்கு நான் பாக்ஸ் மெத்தட் ஒன்று யூஸ் பண்ணியிருந்தேன். போன வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் ஈஸியாக புரியும். அது பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ அசல் வந்து 5600, ஆர் வந்து 6%. நெக்ஸ்ட்டு எத்தனை ஆண்டுகளில், n வந்து கொடுக்கல, ஆண்டுகளில் 6720 உயரும். ஸோ மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. மொத்த தொகை வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6720. ஸோ நம்மளுக்கு அசலும் மொத்த தொகையும் கொடுத்துட்டா தனி வட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்? தனி வட்டி ஈக்குவல் டு மொத்த தொகை மைனஸ் அசல். இங்க மொத்த தொகை நம்மளுக்கு என்ன? 6720 மைனஸ் அசல் நம்மளுக்கு 5600. ஸோ 6720 இருந்து 5600 மைனஸ் பண்ணுங்க, 0 2 1120. ஸோ இந்த 1120ன்றது நம்மளுக்கு தனி வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிருச்சு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிருச்சு, அசல் தெரியும். இப்போ நம்ம n ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. எத்தனை ஆண்டுகளில் 6720 உயரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நேற்று ஒரு பாக்ஸ் மெத்தட் பார்த்தோம் இல்லையா? 100 n இன்ட்டு ஆர் பி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதுதான் இந்த பாக்ஸ் மெத்தட். இப்போ என்ன கிவனோ அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. 100 n வந்து நம்மளுக்கு தெரியாது, ஆர் வந்து 6%, அசல் வந்துட்டு 5600, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண 1120. ஸோ மொத்த தொகை கொடுத்துட்டு அசல் கொடுத்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னா ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் மெத்தட்ல போடுங்க. ஸோ இப்போ பாருங்க, நேராக இருக்கு, அதெல்லாம் அடிக்கலாமா? 2 0க்கு 2 0 கேன்சல். இப்போ 56 வந்து 1120ல 2 டைம்ஸ் 112 போகுமா? அப்போ 2 0. ஸோ இங்கெல்லாம் அடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா 20 6ன்னு இருக்கு. ஸோ இங்கே பாருங்க, ஆப்ஷன்ஸ் பாருங்க, நம்மளுக்கு கலப்பு பின்னத்தில் இருக்கு. ஸோ இங்கே போட்டு பாருங்க, 20 6 3 18, 20ல 18 போச்சுன்னா 2. ஸோ இது எப்படி கலப்பு பின்னத்தில் எழுதலாம்? 3 2/6. இப்போ 1 2 3 6, அப்போ 3 1/3. எஸ், இத்தனை ஆண்டுகளில் நம்மளுக்கு 6720 உயருமா? ஸோ ஆப்ஷன் வந்து சி, இதுதான் கரெக்ட் ஆன்சர்.